நம்ம அன்றாடம் வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம். அந்த யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ ருப்பீஸ் அப்படின்றத நம்ம பே பண்ணுறோம். இதில் நிறைய கேட்டகரிஸ் பிரிச்சிருக்காங்க. அதாவது வந்து ரெசிடென்ஷியல் யூசர்ஸு, ஃபேக்ட்ரிஸு, ஆஃபீஸஸ்ஸு, எந்த கேட்டகரியில் இருக்க யூசர் யாரோட ரேட் வந்து அதிகம்? ஆக்சுவலாக இன்றைக்கி டிஎன்இபியோட ப்ரைஸிங் அந்த லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 கேட்டகரி அவங்க பிரிக்கிறாங்க, எல்டி சப்ளை அண்ட் ஹெச்டி சப்ளைன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம பார்க்குற பட்சத்தில் யாரெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி சப்ளை எடுக்கிறாங்க ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி ஒரு டெம்பரரி சப்ளை, இட்ஸ் நாட் பர்மனெண்ட்டாக ஒரு இது இல்லாமல் எடுக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அவங்க தான் ஹையஸ்ட் பே பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் அவங்க வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கு வந்து 13 ரூபா 25 பைசா அவங்க வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. இதான் இருக்கிறது அந்த ஹையஸ்ட் டேரிஃப் இன்னைக்குள்ள சார்ட் படி. அதாவது பில்டிங் கட்டக்கூடியவங்க, மாநாடு நடத்துகிறவங்க, ஏதாவது பந்தல் போடுறவங்க, இந்த மாதிரி இருக்க மக்கள் வந்து 13 ரூபா 25 பைசா கட்டுறாங்க ஒரு யூனிட்டுக்கு. அடுத்து செகண்ட் லெவலில் யார் வரா? செகண்ட் லைன் நம்மளை எல்லாருக்குமே நினைக்கிறது என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை கமர்ஷியலாக தான் இருக்குன்னு நம்ம நினைப்போம். பட் இண்டஸ்ட்ரியை விட கமர்ஷியல் தான் ரேட்டு ஜாஸ்தி. ஆக்சுவலி கமர்ஷியல் பார்த்திங்கன்னா வந்து 10 ரூபா 45 பைசா ஒவ்வொரு யூனிட்டுக்கு அவங்க பே பண்ணுறாங்க. இல்லை, நார்மலாக இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் டேரிஃப்னா வீடில் யூஸ் பண்ணுற யூஸர் தான் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா அந்த டேரிஃபோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா 11 ரூபா 55 பைசா வந்து ஒரு ரெசிடென்ஷியல் யூஸராக, நான் ஒரு வீடு வச்சுருக்கேன்னா என்னோட கன்சம்ஷனுக்கு நான் 11 ரூபா 55 பைசா கட்ட வேண்டியிருக்கு. அப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது ரெசிடென்ஷியல் யூஸர் தானா? கரெக்டு. இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆக்சுவலி இப்போ ரெசிடென்ஷியலுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்லாப் பிரிக்கிறாங்க. ஸோ லெஸ் தென் 500 யூனிட்ஸ், 500 யூனிட்டுக்குள்ளங்கிறது ஒரு ஸ்லாபாகவும் 500 யூனிட்டுக்கு மேலேங்கிறத ஒரு ஸ்லாபாகவும் பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த 500 யூனிட்டுக்குள்ளே வர்றப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஃபார்மேஷன் படி முதல் 100 யூனிட் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ ரிமைனிங் 300 யூனிட்டுக்கு மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது அதுக்கு ஒரு ஸ்லாப் ரேட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். ஸோ 0 to 200 ஃப்ரீங்கிறது மாதிரி வரும், 200 to 300, 300 to 400 அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்லாப் இருக்குது. அதே இது 500 தாண்டி போயிட்டோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 100 யூனிட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஃப்ரீ வரும். அதுக்கப்புறமே ஸ்லாப் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு 100 யூனிட்ஸ் 200 யூனிட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஸ்லாப் வைஸ் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் எதில் அந்த நீங்கள் சொன்ன அந்த 11.55 ருபீஸுங்கிறது கரெக்டு தான். பட் நம்ம 1000 யூனிட் தாண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யூஸ் பயன்படுத்தக்கூடிய 1001வது யூனிட்லேருந்து நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 11 ரூபா 55 பைசா பே பண்ணுறோம்.